எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th தமிழுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மீட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து ஆல்ரெடி பண்ண 2-3 செட் அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன். அது 3வது செட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே சொல்லணும் அடுத்த வரக்கூடிய கோட்டலி செகண்ட் மீட்டம் ஆஃபலி தேர்ட் மீட்டம் பப்ளிக் லைவ் ரிசல்ட் செக்கிங் அண்ட் ரெயின் அப்டேட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் PDF எல்லாமே உங்களுக்கு இந்த சேனலில் தான் வரப்போகுது. ஸோ இந்த சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ செல்ல குட்டி. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 7 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பார்க்க முடியுமா? இதுக்கு ஆன்சர் தான் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு படிச்ச மாதிரி இருக்கும். இந்த ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி 2 செட் அப்லோட் பண்ணி வச்சுப்பா, அது கிளியராக இருக்கும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஆல்ரெடி பிளராக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? காசி காண்டம் என்பது டேஸு. அறிஞர்கள் நியூ அறியாறு நூல் ஆகிய சொற்றொடருக்கு பொருள் வேறுபடுத்தி காரணமாக அமைவது எதுன்னு கேட்குறாங்க. டேஸு. ஸோ எல்லாம் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்படியே பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். எல்லாத்தையும் படித்தா டைம் பத்தாது. லைனாக பாருங்கள். அப்படியே பார்த்துட்டிங்களா? பகுதி E பாருங்கள். அடுத்து உங்கள் 2 மார்க்ஸ் பாருங்கள். அடுத்து 5 கொடுத்து அதில் உங்களுக்கு 4 எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி 12வது கொஸ்டின் கட்டாயமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்பிராமணி எழுதுங்கன்னா திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஓகே, முயற்சி என்ன தொடங்கும் திருக்குறளை அடிப்பிராமணி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. முயற்சின்னு திருக்குறள் ஸ்டார்ட்டாக தான். ஆமாம், முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். இல்லை தப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நான் திருக்குறள் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பாருங்கள். அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட செயல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தான் கேட்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா 3 மார்க்கில் மனப்பாட செய்தி கம்பல்சரியாக கேட்பாங்க. 2 மார்க்கில் திருக்குறள் கம்பல்சரியாக கேட்பாங்க. முன்னெல்லாம் தனித்தனியாக இருந்து கொடுத்தாங்க, பட் இப்போ இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ 2 மார்க் பார்த்தீங்கன்னா அடுத்து 3 மார்க் பாருங்கள். 13, 14, 15, 16, 17 வந்து கம்பல்சரி. மீதிக்கிற 4 இதை 3 எழுதுனா போதும். ஓகேவா, இந்த 4 இதை 3 எழுதுங்க. நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுருங்க. அப்புறம் 17வது கொஸ்டின் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஸோ இந்த 3 பார்த்துட்டிங்களா? 14 பார்த்தீங்களா? 13, 14, 15, 16 பார்த்துட்டிங்களா? அடுத்து 17 பாருங்கள். அன்னை மொழியே என தொடங்கும் பாடலை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது சிறுதாம்பு என தொடங்கும் முல்லைப்பாட்டு பாடலை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 2 பாடல் கொடுத்து இதை 1 எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த பகுதி பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, 18, 19, 20, 21. ஓகேங்களா, மொத்தம் உங்களுக்கு 4 கொடுத்து அதில் ஏதோ 3 எழுத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எது வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ கம்பல்சரிலாம் கிடையாது. நீங்கள் எதாவது எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. 20 எழுதிக்கலாம். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அந்த காட்சி உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி நீங்கள் 5 லைன் எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு. அதே போல் தான் 21 பாருங்கள், மொழிபெயர்ப்பு எழுதுங்க. அப்படி இல்லைனா சான்றோர் வளர்த்த தமிழ் குறித்து கட்டுரை எழுதுக. ஐ திங்க் நீங்கள் மொழிபெயர்ப்பு எழுதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சும்மா அதில் இருக்கிற தமிழ் நீங்கள் சும்மா நீங்கள் எதோ கிராமர் மிஸ்டேக்காக எழுத முடியாது, கண்டிப்பாக எழுத முடியாது. நீங்கள் எதோ எழுதினாலே போதும், கண்டிப்பாக 2லேருந்து 3 மார்க் டெஃபினட்டாக கிடச்சிடும். கன்ஃபார்ம் கிடச்சிடும். 3 மார்க் 2 மார்க் கன்ஃபார்ம் கிடச்சிடும். நீங்கள் நல்லாவே எழுதிங்கன்னா 5 மார்க் 4 மார்க் கிடச்சிடும். ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு 21 மொழிபெயர்ப்பு எனக்கு மார்க் கம்மியாக வரும் ப்ரோ, எனக்கு 18, 19 பண்ணால் 2மே எனக்கு தெரியும் ப்ரோ, பர்ஃபெக்டாக தெரியும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் பிளான் போட்டு கரெக்டாக எழுதுங்க. இதில் மார்க் அதிகமாக வரும், இதில் மார்க் கம்மியாக வரும், அதை விட்டுட்டு மார்க் அதிகமாக எடுத்து எழுதுங்க. ஓகேவா, அண்டு கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ப்பா. இதில் சாய்ஸ் தான். 1 A எழுதணும், இல்லை B எழுதணும். ஓகேவா, 22ல் 1 A எழுதணும், இல்லை B எழுதணும். 1 A எழுதணும், இல்லை A எழுதணும். ஓகேவா, நல்லா தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்து நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 செட் அப்லோட் பண்ணிச்சு. இது 3வது செட். இது இல்லாமல் 4வது செட் 5 செட் அப்லோட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டமும் கிடையாது. அடுத்த கோட்டரி செகண்ட் மீட்டம் ஆஃபலி தேர்ட் மீட்டம் பப்ளிக் எல்லாத்துமே நம்ம சேனல்ஸை தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பண்ணலாம் கூட இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்போ உங்களுக்கு அதில் அடுத்தடுத்து லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ஸ் PDF உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் தான் முக்கியமாக வரும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. லீக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வரப்போது. ஸோ ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா லாஸ்ட் மினிட்ல. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.